வாக்குச்சாவடியில் போலீசார் விசில் ஊத திமுகவினர் எதிர்ப்பு. கிருஷ்ணராயபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள 3 வாக்குச்சாவடிகளில் காவல்துறையை சேர்ந்தவர்கள் விசில் பயன்படுத்தக்கூடாது. திமுக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த போலீசார் ஈடுபட்டனர். செய்தியாளர் சிவா கிட்ட நம்ம மேலும் செய்திகளை பெறலாம். சிவா, என்ன ஆச்சு அங்க? வணக்கம் பரத். தமிழகத்தில் இன்று விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் சூழ்நிலையில் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணராயபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் 130, 140 மற்றும் 141 ஆகிய வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு அதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த போலீசார் மொழி பிரச்சனை மற்றும் காரணமாக அங்குள்ள கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் தொடர்ந்து விசில் அடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு சீஃப் ஏஜென்டாக திமுகவின் முன்னாள் எம்எல்ஏ காமராஜர் வந்தபோது காவல்துறையினர் விசில் அடித்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதை கண்டு விசில் சின்னமானது குறிப்பிட்ட கட்சியினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வாக்குச்சாவடி மையத்திலிருந்து போலீசார் விசில் ஊதுவது அது வாக்காளர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வரும் என்று கூறி அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். போலீசார் எவ்வளவு கூறியும் அவர்கள் போலீசாருடன் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குச்சாவடியில் போலீசார் விசில் ஊத திமுகவினர் எதிர்ப்பு. கிருஷ்ணராயபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள 3 வாக்குச்சாவடிகளில் காவல்துறையை சேர்ந்தவர்கள் விசில் பயன்படுத்தக்கூடாது. திமுக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த போலீசார் ஈடுபட்டனர். செய்தியாளர் சிவா கிட்ட நம்ம மேலும் செய்திகளை பெறலாம். சிவா, என்ன ஆச்சு அங்க? வணக்கம் பரத். தமிழகத்தில் இன்று விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் சூழ்நிலையில் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணராயபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் 130, 140 மற்றும் 141 ஆகிய வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு அதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த போலீசார் மொழி பிரச்சனை மற்றும் காரணமாக அங்குள்ள கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் தொடர்ந்து விசில் அடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு சீஃப் ஏஜென்டாக திமுகவின் முன்னாள் எம்எல்ஏ காமராஜர் வந்தபோது காவல்துறையினர் விசில் அடித்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதை கண்டு விசில் சின்னமானது குறிப்பிட்ட கட்சியினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வாக்குச்சாவடி மையத்திலிருந்து போலீசார் விசில் ஊதுவது அது வாக்காளர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வரும் என்று கூறி அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். போலீசார் எவ்வளவு கூறியும் அவர்கள் போலீசாருடன் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ரைட், உங்கள் தகவலுக்கு நன்றி.